வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 5th பார்ட். ஸோஃபார் நம்ம ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் டோட்டல் இயர் கவரேஜை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மந்த் வைஸாகவும் கவர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம செப்டம்பர் அண்ட் அக்டோபர் மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் புக்ஸ் அண்ட் அது ரிலேட்டடான ஆத்தர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குங்க, செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டாப் ரைட் கார்னர்லேயும் நான் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸோட பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கேயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். செப்டம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன புக்ஸ் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறத வரிசையாக நம்ம பார்க்கலாம். கரண் ஜோஹர் அப்படிங்கிறவர் வந்து பாலிவுட்டில் ஃபிலிம் ப்ரொடியூசர். கரண் ஜோஹர் வந்து ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் பாலிவுட்டில். அவர் எழுதின புக் தான் த பிக் தாட்ஸ் ஆஃப் லிட்டில் லவ். இவர் 2020 பத்மஸ்ரீ விருது பெற்றவர். 2020க்கான பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் தான் கரண் ஜோஹர். இவர் எழுதின இன்னொரு புக் 2017 ரிலீஸ் ஆன ஒரு புக் அப்படின்னு பார்த்தோம்னா அன் அன்சூட்டபிள் பாய். இது 2017 ரிலீஸ் ஆனது. அடுத்து த காமன்வெல்த் ஆஃப் கிரிக்கெட், எ லைஃப் லாங் லவ் அஃபேர் வித் த சப்லஸ்ட் அண்ட் சஃபிஸ்டிகேட்டட் கேம் நோன் டு மேன்கைண்ட். சொன்னீங்க த காமன்வெல்த் ஆஃப் கிரிக்கெட். இந்த புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராமச்சந்திர குஹா. த காமன்வெல்த் ஆஃப் கிரிக்கெட், ராமச்சந்திர குஹா. அடுத்து த ஒன் அண்ட் ஒன்லி ஸ்பார்க்கெல்லா. இது வந்து ஒரு ஹாலிவுட் ஆக்டர் சானிங் டேட்டம். ஹாலிவுட் ஆக்டர் எழுதின ஒரு புக்கு, ஒரு சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு புக்காக இவர் எழுதியிருக்காரு. தன்னோட மகளுக்கு இதை டெடிகேட் பண்ணியிருக்காரு. அடுத்து லெட் அஸ் ட்ரீம் போப் ஃப்ரான்சிஸ். இந்த புக் வந்து டிசம்பர் 2020 ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் பிஃபோராகவே இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Let us dream, Pope Francis. The Little Book of Green Nudges. இது வந்து ஒரு புக்லெட் மாதிரி. இந்த புக்லெட்டை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. The Little Book of Green Nudges. Intertonomics, 8 ideas to transform India. யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குர்மீத் சிங் சௌஹன். ஸோ நம்ம இன்டர்டானமிக்ஸ் இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இன்டர்டானமிக்ஸ் யார் எழுதியிருக்காங்க? குர்மீத் சிங் சௌஹன். இந்த இதில் பார்த்தோம்னா 8 ஐடியாஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன இதில் சொல்ல வர்றாரு அப்படின்னா எக்கனாமிக்லேயும் சரி இல்லை சோஷியல் டெவலப்மெண்ட்லேயும் சரி என்னென்ன நம்ம புதுசாக ஏதாவது கொண்டு வந்தால் நம்மளோட இந்தியா எக்கனாமிக் வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிற ஒரு சில ஐடியாஸ், ஒரு ஸ்பெசிஃபிக்காக 8 ஐடியாஸை இவர் சொல்லியிருக்காரு. அடுத்து நத்திங் டு லூஸ். இது வந்து மன் பீனா சந்து. இது வந்து ஒரு பயோகிராஃபி புக். மன் பீனா சந்துவோட பயோகிராஃபி புக். அண்டு இவங்களோட வேற சில புக் அப்படின்னு பார்த்தோம்னா மை ஸ்டோரி இன் மை ஓன் வேர்ட்ஸ். இதுவும் வந்து மன்பீனா சந்து. நத்திங் டு லூஸ், மை ஸ்டோரி இன் மை ஓன் வேர்ட்ஸ்.
ரெண்டுமே வந்து ஆத்தர் யாருன்னு பார்த்தோம்னா மன் பீனா சந்து. அடுத்து சாம்வாத் உபனிஷத், அக்ஷர் யாத்ரா, இந்த ரெண்டு புக்குமே வந்து குலாப் கோத்தாரி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த புக்கை லான்ச் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் மோடி. குலாப் கோத்தாரி அப்படிங்கிறவர் வந்து ராஜஸ்தான் பத்திரிகா குரூப்போட சீஃப் எடிட்டர். ராஜஸ்தான் பத்திரிகா குரூப்போட சீஃப் எடிட்டர் தான் வந்து குலாப் கோத்தாரி. இவர் எழுதின ரெண்டு புக் தான் வந்து சாம்வாத் உபனிஷத், அக்ஷர் யாத்ரா. யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி. பிரேக்கிங் த குக்கூன் அட் 40, ராதா எம் நாயர். பிரேக்கிங் த குக்கூன் அட் 40. இந்த புக்கு தன்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது மும்பையில் அவங்க அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கிறாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரியில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த பிரேக்கிங் த குக்கூன் அட் 40 அப்படிங்கிற புக்கில் பதிவு பண்ணியிருக்காங்க ராதா எம் நாயர். அடுத்து எண்ட் ஆஃப் அன் எரா, இந்தியா எக்ஸிட்ஸ் டிபெட். எண்ட் ஆஃப் அன் எரா, இந்தியா எக்ஸிட்ஸ் டிபெட். இந்த புக்கில் வந்து இந்தியாவுக்கும் டிபெட்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் பற்றி 1947 இருந்து 1962 வரைக்கும் இந்தியா டிபெட்டுக்கு எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இந்த புக்கை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறையா டாக்குமெண்ட்ரி அண்டு நம்ம நேரு மெமோரியல் இதில் இருந்து நிறைய லைப்ரரி பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ரி அண்டு நிறைய ப்ரெஸ் இன்டர்வியூஸ் அந்த பீரியடில் 1947 62 வரைக்கும் நடந்த பீரியடில் ரிலீஸ் ஆன ப்ரெஸ் இன்டர்வியூஸ் இதெல்லாம் வந்து ஒரு கம்பைலாக ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க கிளவுடே ஆர்பி அப்படிங்கிறவர். கிளவுடே ஆர்பி. எண்ட் ஆஃப் அன் எரா, இந்தியா எக்ஸிட்ஸ் டிபெட். அசாதி, ஃப்ரீடம், ஃபாசிசம், ஃபிக்ஷன். இந்த புக் எழுதினது வந்து அருந்ததி ராய். அருந்ததி ராய் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆத்தருங்க. இவங்களை பற்றியும் சேட்டன் பகத், ரஸ்கின் பாண்ட், இந்த மாதிரி ஒரு சில ஆத்தர்ஸ் பற்றி ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க. அருந்ததி ராய் எழுதின புக் தான் வந்து அசாதி, ஃப்ரீடம், ஃபாசிசம், ஃபிக்ஷன். ஃப்ரீடம், ஃபாசிசம் அண்ட் ஃபிக்ஷன். இவங்களோட வேறு சில இம்பார்ட்டண்டான புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா த ஷேப் ஆஃப் தி பீஸ்ட், The Shape of the Beast, The God of Small Things, The Doctor and the Saint, The Doctor and the Saint, Kashmir, The Case for Freedom. Kashmir, The Case for Freedom. An Ordinary Person, Guide to Empire. An Ordinary Person, Guide to Empire. இதெல்லாமே வந்து அருந்ததி ராய் எழுதின சில முக்கியமான புக்ஸ். ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய புக்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். அடுத்து எ ப்ராமிஸ்ட் லேண்ட். இந்த புக் வந்து பாரக் ஒபாமாவோட ஒரு மெமோயர். ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. பாரக் ஒபாமா வந்து முன்னாள் பிரசிடென்ட், அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடென்ட். இவரோட ஒரு மெமோயர் புக் தான் வந்து எ ப்ராமிஸ்ட் லேண்ட். அண்டு இந்த புக்கையும் பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக 2020 யூஎஸ்ஏல எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்து வாய்ஸ் ஆஃப் டிசென்ட்.
ரொமாலியா தப்பர். ஸோ அந்த புக்கே பார்த்தோன்னா ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இரு. ரொமாலியா தப்பர் எழுதுனா வாய்ஸ் ஆஃப் டிசன்ட். இந்த ரொமாலியா தப்பர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஹிஸ்டோரியன். அடுத்து எ பக்கெட் ஆஃப் ஃப்ளாஸ். இந்த புக்கு வந்து டாக்டர் கிருஷ்ண சக்சேனா அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங். டாக்டர் கிருஷ்ண சக்சேனா இந்தியாவிலே முதல் பெண்மணி டு கெட் PhD. First woman to get PhD. டாக்டரேட் டிகிரி வாங்கின முதல் பெண்மணி. இந்த பொக்கெட் ஆஃப் ஃப்ளாஸ் அப்படிங்கிறது இவங்களோட 9th புக். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் செப்டம்பரில் ரிலீஸ் ஆகப்பட்ட சில முக்கியமான புக்ஸ். அடுத்து நம்ம அக்டோபர் மந்த் பார்க்கலாம். அக்டோபர் மந்தோட ஃபர்ஸ்ட் புக் பப்பு த அன்ஃபர்காட்டபிள். இந்த புக்கை லான்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மனிஷ் சிசோடியா. பப்பு த அன்ஃபர்காட்டபிள் லான்ச்டு பை மனிஷ் சிசோடியா. அடுத்து த வெரி எக்ஸ்ட்ரீம்லி மோஸ்ட் நாட்டி அசுர டேல்ஸ் ஃபார் கிட்ஸ். ஆனந்த நீலகண்டன் அவரோட முதல் கிட். ஸோ கிட்ஸ்க்கான ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு ஆனந்த் நீலகண்டன், அவரோட முதல் புக். நீங்கள் அசுர டேல் ஃபார் கிட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அசுர டேல் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறது அசுர ஆனந்த. ஓகேங்களா? அசுர அப்படின்னு வந்தாலே ஆனந்த் நீலகண்டன். அடுத்து டிஸ்கவரிங் த ஹெரிட்டேஜ் ஆஃப் அசாம். இந்த புக்கை எழுதினது வந்து குமார் பத்மபாணி போரா. இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரிலீஸ்டு பை ஜிதேந்திர சிங். ஜிதேந்திர சிங் அப்படிங்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனுக்கான மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் தான் வந்து ஜிதேந்திர சிங். ஸோ இவர் தான் வந்து இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அண்டு குமார் பத்மபாணி போரா அப்படிங்கிறவங்க வந்து ஆல்ரெடி இது வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டை பற்றின செகண்ட் புக். ஃபர்ஸ்ட் புக் அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட் இந்தியா ஏஷியன் ரிலேஷன்ஸ். நார்த் ஈஸ்ட் இந்தியா இன் இந்தியா ஏஷியன் ரிலேஷன்ஸ். இந்த புக் எழுதினதும் வந்து குமார் பத்மபாணி போரா. தி கலிஸ்தான் கான்ஸ்பிரசி, எ ஃபார்மர் ரா ஆஃபீஸர் unravels the path to 1984. யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா GBS சித்து. ஸோ இவர் வந்து ரா அப்படிங்கிறது வந்து ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. இந்த ஏஜென்சியோட ஃபார்மர் ஸ்பெஷல் செக்ரட்டரி தான் வந்து GBS சித்து அப்படிங்கிறவர். இவர் எழுதின ஒரு புக் தான் த கலிஸ்தான் கான்ஸ்பிரசி. தேக் வெச்வா கரானி. இந்த புக்கு ரிலீஸ் பண்ணது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி. இந்த தேக் வெச்வா கரானி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி. யாரோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் பாலசாஹிப் விகே பட்டேல்.
டாக்டர் பாலசாஹிப் விகே பட்டேல் அவரோட ஒரு ஆட்டோபயோகிராஃபி தான் வந்து தேக் வெச்வா கரானி. இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி. அண்ட் டாக்டர் பாலாசாஹிப் விகே பட்டேல் அப்படிங்கிற ஒரு சொசைட்டி ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய பாடுபட்டவர். அதே மாதிரி சோஷியல் ஒர்க்ஸ்லாம் நிறைய இன்வால்வ் ஆனவர். இதற்கு காரணமாகவே வந்து இவருக்கு 2010 பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. சோஷியல் ஒர்க் கேட்டகரியில் 2010 டாக்டர் பாலசாஹிப் விகே பட்டேல் அப்படிங்கிறவனுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் வி ஷ்ரங்க் த டிராகன். இந்த புக் வந்து பிரதீப் கோர்ஹா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக்கில் வி ஷ்ரங்க் த டிராகன், இந்த புக்கில் நார்த் சைடில் நார்தர்ன் பார்டர்ஸில் நடக்கக்கூடிய போர், அதே மாதிரி காஷ்மீரில் நடக்கப்பட்ட சில போர்களை பற்றியும் இதில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் டைப் தான், ஓகேங்களா. ஒரு ஹிஸ்டாரிக்கல் தழுவிய ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி மாதிரி இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. இந்த புக்கை எழுதினது வந்து பிரதீப் கோர்ஹா. தி பேட்டில் ஆஃப் பிலாங்கிங், இந்த புக்கை எழுதினது வந்து சசி தரூர். சசி தரூரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆத்தர், ஓகேங்களா. இவரை பற்றியும் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சசி தரூர் புக் வந்து த பேட்டில் ஆஃப் பிலாங்கிங். ஆன் த ட்ரையல்ஸ் ஆஃப் புத்தா எ ஜேர்னி டு த ஈஸ்ட். ஆன் த ட்ரையல் ஆஃப் புத்தா எ ஜேர்னி டு த ஈஸ்ட். தீபன்கர் அருண். தீபன்கர் அருண். இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெகதீப் தன்கர். ஜெகதீப் தன்கர் இவர் இப்போ கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ஸோ ப்ரெசன்ட் கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் தான் வந்து இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிபி ஹரேகா தேஷ் ஜிதேகா. இந்த புக் ஒரு புக்லெட் மாதிரி, ஓகேங்களா. இதை வந்து லான்ச் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பேங்யூ போம். பேங்யூ போம் நாகாலாந்தோட ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டர் தான் பேங்யூ போம். டிபி, இந்த டியூபர்குலோசிஸை இந்தியாவில் இருந்து ஒழிச்சாகணும் அப்படிங்கிறது இந்தியாவோட டார்கெட். ஸோ டிபி நோய்க்கு ஆனால் இந்தியாவோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா பிஃபோர் 2025 இந்தியாவில் இருந்து டிபி நோயை ஒழிச்சிடணும். அதே மாதிரி வேர்ல்டில் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 2030. ஸோ வேர்ல்டில் டிபியை ஒழித்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் பார்த்தோம்னா 2030 வந்து டிபியை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது, ஓகேங்களா. போர்ட்ரேட்ஸ் ஆஃப் பவர், half a century of being at ringside. இந்த புக்கில் எழுதுனது பார்த்தோம்னா எக்கனாமிஸ்ட் என்கே சிங். என்கே சிங் தான் வந்து சேர்மேன் ஆஃப் 15th ஃபினான்ஸ் கமிஷன். சேர்மன் ஆஃப் 15th ஃபினான்ஸ் கமிஷன் யாருன்னு பார்த்தோம்னா என்கே சிங். இவர் எழுதின ஒரு புக்கு தான் வந்து போர்ட்ரேட்ஸ் ஆஃப் பவர். அடுத்து த ஃபிக்ஸர், winning has a price, how much will you pay? winning has a price, how much will you pay? இந்த புக் வந்து இவரோட முதல் புக், சுமன் துபேயோட முதல் புக், டெபிட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புக்கில் ஃபிக்ஸர் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரிக்கெட் பர்சனாக இருந்து அவங்க வந்து இந்த பெட்டிங் ரிலேட்டட் ஃபிக்ஸர் மாறினது எப்படி அப்படிங்கிறத பற்றி ஒரு புக் தான் சுபன் துபே அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அடுத்து நைட் ஆஃப் தி ரெஸ்ட்லெஸ் ஸ்பிரிட்ஸ், ஸ்டோரிஸ் ஃப்ரம் 1984. நைட் ஆஃப் த ரெஸ்ட்லெஸ் ஸ்பிரிட்ஸ், ஸ்டோரிஸ் ஃப்ரம் 1984. இந்த புக் எழுதுனது பார்த்தோம்னா சர்ப்ரீத் சிங். சர்ப்ரீத் சிங். அது என்ன 1984 ஸ்டோரிஸ் ஃப்ரம் 1984 அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இந்த ஆன்டி சீக் ரியோட்ஸ் நடந்துச்சு இல்லைங்களா. ஆன்டி சீக் ரியோட்ஸ் எந்த வருஷம் நடந்தது? 1984 நடந்தது. இதை பற்றின ஒரு புக் தான். ஸோ இது இந்த சீக் ரியோட்ஸ் பற்றின, அதில் இறந்து போனவங்களை பற்றி
ஒரு புக் தான் வந்து இந்த நைட் ஆஃப் த ரெஸ்ட்லெஸ் ஸ்பிரிட்ஸ். யார் எழுதியிருக்காங்க? சர்ப்ரீத் சிங். அடுத்து பாய் பாய் கொரோனா. பாய் பாய் கொரோனா அப்படிங்கிறது வந்து ஒரு கார்ட்டூன் வடிவத்தில் சயின்டிஃபிக் வேஸில் சொன்னால், ஓகேங்களா, ஒரு சயின்ஸ், ஓகேங்களா, சயின்ஸை நம்ம கார்ட்டூன் வடிவத்தில் சொல்கிறது. இது யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் பிரதீப் குமார் ஸ்ரீவஸ்தவா. டாக்டர் பிரதீப் குமார் ஸ்ரீவஸ்தவா இவர் எந்த ஒரு சயின்ஸ் சம்பந்தமான எந்த ஒரு நோய் விழிப்புணர்வு இல்லை வேற ஏதாவது ஆகட்டும், சயின்ஸ் ரிலேட்டடாக நம்ம கார்ட்டூன் வடிவத்தில் சொன்னால் மக்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி ஈஸியாக வந்து புரியும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நிறைய புக்ஸ் வந்து இவர் எழுதியிருக்காரு. அதனாலேயே வந்து இவரை சயின்டூனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சயின்டூனிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்த சயின்ஸை கார்ட்டூனிஸ்ட் வடிவத்தில் சொல்கிறது தான் வந்து சயின்டூனிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அண்ட் அவர் பிரதீப் குமார் ஸ்ரீவஸ்தவா தான் வந்து சீனியர் பிரின்சிபல் சயின்டிஸ்ட் அட் CSIR CDR. CSIR அப்படிங்கிறது வந்து கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். CDRI RI அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஓகேங்களா. ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம், ரெண்டுக்குமான அப்ரிவேஷன். CSIR அப்படிங்கிறது வந்து கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். CDRI சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். பிரதீப் குமார் ஸ்ரீவஸ்தவா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் தான் வந்து சீனியர் பிரின்சிபல் சயின்டிஸ்ட் அட் CSIR CDRI. அவர் எழுதின புக்கு தான் பாய் பாய் கொரோனா. ஸோ செப்டம்பர் அண்ட் அக்டோபர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் நவம்பர் அண்ட் டிசம்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.